வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூதுகவம் படத்துடைய பார்ட் 2 படத்துடைய ட்ரெய்லர் தான் வெளியா இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல டீசர் இருக்கு. வாங்க பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. அருமை பிரகாசம் எனும் நான் நிதியமைச்சர் அருமை பிரகாசம் கடத்தப்பட்ட நிலையில் தமிழக அரசியலில் மாபெரும் திருப்பம். ஓ ஏமா பார்த்துட்டு இருக்க சோத்துல கிட்ட வச்சா வச்சுட்டே என்ன அப்பா அப்படிதான்ப்பா சொன்னாரு. நான் திரும்பி வர வரைக்கும் எனக்காக நீ இவ்வளவு பத்திரமா பார்த்து முடிப்பா பார்த்து முடிக்க முடியாது. வேற லெவல் மாமா நீ. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைவரின் அக்கௌண்டிலும் 7 லட்சம் டெபாசிட் செய்யப்படும். என்ன சரக்கு ப்ரோ செம்ம கிசவா இருக்கு. இந்த பழைய கேங்குக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. ஷலும் மாமா போற ஷலும் போற ஷலும் தப்பு பண்ணிட்டேன் மாமா. அம்மா அப்பா ரிவெஞ்ச் சூப்பர் மாமா. ஓ கண்ணோட ஓட்டிங்களா? இவனோட உயிர் வேணுமா உயிர் நாடி வேணுமா? உயிர் அப்பனா கொஞ்சம் மேல தூக்கி சுடு. என்ன கடத்திட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஐ அம் கமிங். இந்த மாதிரி நேரத்துல தான் தெளிவா நிதானமா முடிவெடுக்கணும். சரக்கு இருக்கா இல்ல வாங்கணும்? எத்தனை நாளைக்கு தான் கற்பனையில வாழ்ந்துட்டு இருப்பேன். பேசாம தூக்கிலாம் குரு. கல்யாணம் பண்ணிட்டு டேய் நிம்மதியா வாழு. பொண்ணுங்களோட கற்பனையில தானே நிம்மதியா வாழ முடியும். கல்யாணம் பண்ணா நிம்மதியா வாழவே முடியாது. சூப்பர் மாமா. ஓ டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஓகே. டீசர் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. டீசரே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுவே ஏதோ ஒரு சம்திங் அதே சூதுகவம் மாதிரியே இருக்கிற மாதிரியே தோணுச்சு. ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சேம் அதே மாதிரி தான் தோணுது. கருணாகரனை வந்து அதில் ஃபஸ்ட்டில் வந்து கருணாகரன் வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க. கருணாகரன் சாரை கிட்னாப் பண்ணிடுவாங்க. அவர் வந்து பொலிட்டீஷியன் பையனாக இருப்பார். அதாவது எம்எஸ் பாஸ்கர் அவங்களோட பையனாக இருப்பார். இதில் வந்து இவரே ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கார். மறுபடியும் இவரை கடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி அதே குரூப் தான் கடத்துதுன்ற மாதிரி போகும் போல். அதில் ஏகப்பட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. சேம் அதே கான்செப்டில் வேறு எதுவும் சிவா சார் எதுவும் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தெரியுது. அதுவும் விஜய் சேதுபதி சார் அங்கே அதே அவருடைய வாழ்ந்தது இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேருந்து தான் கதை ஏதோ ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி தோணுது. பார்ப்போம். ட்ரெயிலர் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.